Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Sunday. Sunday full day vlog தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா 7:30 பக்கம் தான் நான் எழுந்திருச்சு. இன்னைக்கு லீவ் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தூங்கலாம்னு நல்லா தூங்கியாச்சு. பாப்பாவுக்கு நைட்டு நல்லா காஃப் சிரப் கொடுத்து அவளும் தூங்கிட்டு இருக்கா. நான் 7:30 பக்கமா எழுந்திருச்சு உழவர் சந்தை போய்ட்டும் வந்துட்டேன். வந்து தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உழவர் சந்தை போகும்போது பாப்பா வரலண்டா. அவளை வீட்டில் விட்டுட்டு நான் வெளியே லாக் பண்ணிட்டு நான் மட்டும் தான் போனேன். போயிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு பயங்கர வெயில் இன்றைக்கி பார்த்தா நல்ல வெயில் அடிக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு வழி ஆகிட்டு இப்போ தான் உள்ளே வந்து ஒரு 9 o'clock பார்க்குறது 9:50 9 o'clock பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதுக்காகவே நான் போவேன். ஸோ எனக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படும். அதனால் தக்காளி வெங்காயம் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் எல்லாம் வீட்டில் இருக்குது. கேபேஜ் இருக்குது, இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக தக்காளி வெங்காயம் கிழங்கு கொத்தமல்லி புதினா காலி ஆயிடுச்சு. ஸோ அது வாங்க தான் போயிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நல்லா கோல்டாக இருக்குன்னு சொன்னால ஸோ அதுக்காக அவளுக்கு நண்டு வாங்கி கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் காட்ட வச்சு கொடுத்துருங்க. பயங்கர கோல்டாகிட்டு இருக்குது. இது என்னன்னு தெரில, மழைனால என்னன்னு தெரில. ஸோ 3-4 டேஸாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குது, கோல்ட் ஆகிட்டு. ஸோ நண்டு வைக்கிறது கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கலான்னு அதை நண்டு வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் நண்டு வாங்கிட்டு அயல மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. அதையும் வாங்கியிருக்கேன். இப்போ 2 க்ளீன் பண்ணோம். டிஃபன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் தான் வீட்டில். ஸோ இன்றைக்கி நான் நண்டு கிரேவி எப்படி சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீட்டுக்கு கூட போகலாம். உழவர் சந்தை போயிட்டு நான் வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கினேன். இது வந்து கற்பூர வாழைனாங்க. ஸோ எனக்கு பிடிச்சது, நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதை வந்து ஒரு டசன் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பக்கமே நாங்கள் வாழை இலை வாங்குறதே விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து நானும் பாப்பா மட்டும் வந்து தட்டிலேயே சாப்பிட்டுக்கிறது தான். ஸோ ஹஸ்பண்டெல்லாம் வந்தால் தான் இப்போ இலை வாங்குறது. ஸோ இன்றைக்கி நான் உழவர் சந்தை பண்ணால் இலை வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து வாழை இலை நல்லா தாராளமாகவே இது வெறும் 10 ரூபா தானே. அதாவது தலைவாழை இலை ஒரு 6-7 வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நண்டு ஃபிஷ் க்ளீன் பண்ணல, சாப்பிட்டு பண்ணலான்னு பயங்கர பசி வேறு போயிட்டு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 kg பக்கம் வாங்கினேன். நான் சொன்ன மாதிரி வெறும் கொத்தமல்லி புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கிழங்கு, அப்புறம் தேங்காய் ஒன்று வாங்கினேன். அவ்வளோதான் எனக்கு நான் வாங்கிட்டது. இதுவே என்னால் தூக்கிட்டு நடக்க முடியல. ஸோ இதை மட்டும் தான் வாங்கினேன். பெட்டு கூட மடிக்கல, இன்னும் அப்படியே கிடக்குது. பாப்பா நான் விட்டுட்டு போனேன், எழுந்திரிச்சு பசாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். அப்புறம் துணி வாஷிங் மிஷினை போட்டிருக்கேன், துவைச்சி போட்டிருக்கேன். ஸோ இது கொண்டு போய் மேலே காய போடணும். போட்டு வந்தால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி கிடைக்கல. இது வந்து ஹைப்ரிட் தக்காளி தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் வாங்கியாச்சு. ஒரு 2 kg பக்கம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 kg பக்கம் வாங்கினேன். அதையும் இல்லை, நானும் பாப்பா மட்டும் தானே. ஸோ 2 பேர் போதும்னு ஒரு 1/2 kg பக்கம் நண்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயல மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அது ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் மேலே இருந்தது. ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு நண்டு மட்டும் தான் செய்ய போகிறேன். ஸோ நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டால் மருந்து குடிச்சியா? காஃப் சிரப்பு கோல்டுக்கா ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, இந்த இரும்பிகிட்டே இருக்கிறா. ஸோ நாளைக்கு வர ஸ்கூலு காஃப் சிரப் கொடுத்துட்ருக்கேன். கம்மியாகலை, பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு 1/2 glass டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்யலான்னு. இந்த நண்டுக்கு வந்து தேங்காய் போட்டு செய்யலாமா இல்லை வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு செய்யலாமான்னு ஒரே யோசனையாகுது. 2 பேரும் நல்லா போய் ஃப்ரிட்ஜில் வைமா, சும்மா அப்படியே வச்சு விட்ரு. போதை விட்டு சாத்தி விட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நண்டு மசால் செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா நிறைய உரிச்சு வச்சுருக்கேன். நல்லா நான் ஒரு 1/2 kg பக்கம் நண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு கிண்ணம் ஒரு அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா ஆப்ஷனல், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். நான் அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே பச்சை மிளகாய் காரத்துக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஒரு 5 தக்காளி பழக்கெல்லாம் கழுவி. இதில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் 5 எடுத்துருக்கிறேன். நமக்கு நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒரு 3 இருந்தாவே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நான் தேங்காய், நாங்கள் 2 பேருன்றதுனால சும்மா ஒரு சின்ன துண்டு ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இது கூட தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ தாளிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டுக்கெல்லாம் நல்ல ஒரு இது சொல்லலாம் இந்த நண்டு மசாலா. இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு. இது எல்லாமே நல்லா பொரிட்டோம். நம்ம வந்து சீரகம் வந்து அதில் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கூட, அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா போய் இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட இது கூட தேங்காயும் சேர்த்து போட்டு பேஸ்ட் பண்ணிட்டுலாம். இந்த பேஸ்ட் வந்து நண்டு மசாலுக்கு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். வாங்க இது பேஸ்ட் பண்ணிட்டுலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. அதை போட்டு 2 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து தக்காளி, நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி கட் ரைஸ் அதை போட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்கு உப்பு சேர்க்கறது. இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், மிளகு அரைச்சிருக்கிறேன். ஸோ அதனால் காரம் கம்மியாக இருந்தால் போதும். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் போட்டேன். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நமக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல்லு, அந்த நண்டு ஸ்மெல் வரும்ல, ஸோ அதெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது. ஆல்ரெடி வாஷ் பண்ணும் போதே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு இந்த மசாலா வந்து நல்லா பேஸ்ட் ஆகட்டும், நல்லா வதங்கி வரட்டும். வதங்குற வரைக்கும் இது நல்லா அப்படியே ஒரு மூடியை போட்டு வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். என்னது தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கடைசியாக ஊற்றிக்கிறது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நண்டு மசாலா. பார்த்தீங்கன்னா இது வாசமே நல்லா இருக்கும். இது தனியாக கடைசியாக இது பண்ணிக்கலாம். இது நல்லா சுருள நல்லா வதங்கிடும். பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த நண்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போடுறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த நண்டில் இருக்க தண்ணியே வற்றி அப்படியே இந்த நண்டு இதோட மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும். நம்ம லாஸ்ட்டாக தான் இந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்டுக்குள்ளே அந்த மசாலாலாம் போய் ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு வந்து தேவையான அளவு இந்த நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி வேணும். ஸோ இந்த நண்டு நல்லா வேகணும்ல, ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரிடுங்க. கலரிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது கூட தேவைப்பட நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து புளி சேர்க்கல, ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ நான் புளி சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு, அதாவது மீடியமான ஃப்ளேமில் இது நல்லா அப்படியே ட்ரையாக ஆகிட்டு வரட்டும்.
நண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இது கூட வந்து கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செமி கிரேவி. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சாப்பாடு கொடுத்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடலான்ட்டு சாதம் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக பலப்பலன்னு சூப்பராக சுட சாதம், கிரேவி, நண்டு கிரேவி. அம்மா கொஞ்சம் நல்லா காரமாக தான் செஞ்சுருக்கேன், நல்லா சாப்பிட்டு கோல்டு சரியாயிடும். புரியா? ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இன்னைக்கு. நல்லா மிளகெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா அம்மோ? டேஸ்ட் எப்படி இருக்குது? கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, செம்ம அழுக்காகுது. இப்போ நான் எல்லாம் சூப்பு தண்ணி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்டு முடித்தோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் செய்யலான்னு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி மேலே காய போட்டிருக்கு, அதையும் எடுத்துகிட்டு வரணும். பாப்பா சாப்பிட்ருக்கா இப்போ தான். சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும். இதெல்லாம் பிசு பிசு நார்மலாக சாப்பிடக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஆக போகுது. ஸோ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பாப்பா. ஸோ வீட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ஸ்வீட் பணியாரம் மாதிரி போடலான்னு. ஸோ வாழைப்பழம் கூட செஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு முட்டை போட்டு மைதா போட்டு ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ணலான்னு. ஸோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து மைதா, முட்டை, வாழைப்பழம், சர்க்கரை. நாட்டு சர்க்கரை தான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை இல்லை. ஸோ அதனால் இது மட்டும் போட்டு ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடெலாம் கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த சண்டேஸில் சமைச்சு முடிச்சுட்டு எப்படா கிச்சன் க்ளீன் பண்ணுவோன்ற மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ பணியாரம் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட் கொஞ்சம் நண்டு கிரேவி இருக்குது, கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் 10 நாள் தோசை மட்டும் போட்டுக்கலான்னு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அது பணியாரம் போட்டு கொடுத்துடலான்னு. பார்த்திங்கன்னா எல்லா பதத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டேன், ஃபுல்லாக கழுவியாச்சு. ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான் சண்டேஸில் வந்து இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் சிங்கில் ஊற்றி விட்டுருவேன். அப்போ வந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் வராது. நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறோம்ல அந்த ஸ்மெல் இருக்காது. எல்லாமே க்ளீனாக எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த சிங்கில் நல்லா சுட சுட தண்ணி ஒரு இது வச்சு ஊற்றினீங்களா அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஸோ அதுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மைதா, வாழைப்பழம், முட்டை, சுகர் ஆட் பண்ணி ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ணிடலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா பால் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்துட்டு அப்புறம் பணியாரம் போடலான்னு. கோல்டு எப்படி இருக்குது? பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன் பை ஒன்னா ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய குழிக்கரண்டியே எடுத்துக்கலாம். இது பேர் பேன் கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். போட்டோன்னு எப்படி நல்ல பஃப்னு வருது பாருங்கள். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து முட்டை,
அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் மைதா நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் முட்டைலாம் ஆட் பண்ணியிருக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட் இங்கே நான் அதை சேர்க்க மாட்டேன் எப்பவுமே. முட்டை, வாழைப்பழம், மைதா, சர்க்கரை. ஆக்சுவலாக இது வந்து நான் சின்ன வயசு இருக்கும்போது நான் ஸ்கூல் டைமில் என் கூட வந்து ஒரு பொண்ணு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இந்த படுகா பொண்ணு ஆனந்தின்னு, அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு நான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த ஸ்வீட்டு தான் அவங்க வீட்டில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அவங்க ஊரில் வந்து இது வந்து பணியாரம்வாங்க. ஸோ அந்த ஸ்வீட்டு எனக்கு செஞ்சு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாள். வீட்டுக்கு போய் சாப்பிட வச்சு இந்த ஸ்வீட்டை, இது அவங்க வீட்டில் வந்து நல்லா பெருசாக போடும். நான் சின்னதாக போடுறேன், அவங்க வந்து பெருசாக யூஸ் போடுவாங்க. போட்டு வீட்டுக்கும் எனக்கு கொடுத்து அனுப்புவாள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதுலேருந்து தான் நான் இதை செய்ய கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது? ஸ்வீட்டில் கரெக்டாகுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பணியாரம் தான் போட்டேன். ஒரு காஃபி குடிச்சிட்டு பணியாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தோன்னா டைம் ஆகிடும். அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே நண்டு கிரேவி கொஞ்சம் இருக்குது, சாதம் கொஞ்சம் இருக்குது. தோசை மாதிரி போட்டு கொடுத்தோன்னா பாப்பா சாப்பிட்டுக்குவா. ஸோ இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.